சிலுவை சுமப்பதற்கு முன்பதாக நடந்த இந்த விஷயம். அங்கே 62 பாருங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றார். 63வது வசனம் பாருங்க. இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ பாத்தியா தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானே. ஸோ அவருக்கு தெரிஞ்சிருச்சு, நீ என்ன சொல்கிற, நீ கடவுளுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்ற வார்த்தையை தான் இங்கே பயன்படுத்துகிறார். அதனுடைய மீனிங் அதுதான். நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானே, அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றார். அப்போ இங்கே இவர் என்ன கேட்குறாருன்னா, நீ கடவுளா? உன்னை பற்றி எல்லாரும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ கடவுளா அப்படின்னு இங்கே பிரதான ஆசாரியன் இயேசுவை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு இயேசு என்ன சொல்கிறாரு? 64வது வசனம். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடி தான், ஆமாம் நீ சொல்கிறபடி தான், உண்மைதான் அப்படின்றாரு. ஸோ இங்கே அக்செப்ட் பண்ணுறார் இயேசு. ஒருவேளை இயேசு கடவுள் இல்லை, பிதா தான் கடவுள் அப்படின்னு இருந்தால் இயேசு உண்மையான ஒரு மனுஷன் இல்லையா? அப்போ அவர் பொய் சொல்லியிருக்க மாட்டார், பொய் சொல்லவும்ன்ற அவசியம் இல்லை. அப்போ என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, பிதா தான் தேவன் அப்படின்னு சொல்லியிருந்தா, இல்லை நீ சொல்கிறபடி இல்லைன்னு சொல்லியிருக்கணும். பிதா தான் தேவன், நான் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும். பட் அவர் அப்படி சொல்லலை, நீ சொல்லுகிறபடி தான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான அர்த்தம்னா என்ன? எஸ், நான் கடவுள் தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறாரு, ஏற்றுக்கிறார்.